எங்களோட இடைப்பட வேண்டும் கேட்கிறேன் சுவாமி. வந்திருக்க ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒவ்வொருவரையும் ராஜா ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற வார்த்தை பிள்ளைகளுடைய இதயத்திலே ஆழமாக பதிவு, அது 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்க என் கருத்து நீர் கிருபை செய்ய ஆண்டவரே. பிள்ளைகளுடைய இதயத்திலே அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய முடியாது. அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும், தேர்தலாக இருக்கட்டும், அவர்களை வழி நடத்தட்டும். நீரே பொறுப்பெடுத்து என்னை மறைத்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். இயேசு நாமத்தினாலே ஜெபம் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடத்துல எந்த தகுதியில் ஆனாலும் தேவி தன்னுடைய இரக்கத்தின் நிமித்தம் நீங்கள் முன்பாக ஒரு சாட்சியாக இருக்கிறார். அன்போடு என்னை வரவேற்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்கு இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்க எல்லாருக்கையும் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். கொஞ்சம் பைபிளோட சேர்த்து இன்னைக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாத்தையும் சேர்ந்து படிப்போம். முதலாவதாக எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 18:1. போதுங்க. முதல் வசனத்துல அப்போஸ்தலர் ஆகிய பவுல் என்ன செய்யறாரு, அத்தேனேன்ற ஒரு பட்டணத்திற்கு கடந்து வந்து கொரிந்து அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு அவர் வர்றாரு. சரியா? அப்ப கொரிந்துங்கிறது ஒரு பட்டணம். இந்த கொரிந்து பட்டணம் எங்க இருக்குது அப்படின்னா, இப்ப கிரீஸ்ங்கிற ஒரு தேசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கிரீஸோட ஒரு அங்கம் தான் அகாயா அப்படின்ற ஒரு மாநிலம். எப்படி இந்தியால தமிழ்நாடு ஒரு மாநிலமா இருக்கும், அந்த கிரீஸ்ல அகாயா அப்படின்ற ஒரு நாடு. அந்த நாடுடைய கேபிட்டல் தலைமை பட்டணம் தான் கொரிந்து. சரியா? அப்போ அகாயான்ற ஒரு இடம், அந்த அகாயாவுடைய கேபிட்டல் தான் கொரிந்து பட்டணம். அந்த கொரிந்து பட்டணம் யாருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது அப்படின்னா, ரோமர்களுடைய ஆட்சியின் கீழே அந்த பட்டணம் இருந்தது. அப்போ அது ஒரு கடல் சார்ந்த பட்டணம். கிரீஸோடைய போட்டோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கப்பல், ஒரு தெளிந்த ஒரு தண்ணீர் இருக்கும், ஒரு அழகான ஒரு நாடு கிரீஸ் பட்டணம். அப்படிப்பட்ட ஒரு கடல் சார்ந்த பட்டணம் தான் இந்த கொரிந்து பட்டணம். கடல் சார்ந்த பட்டணம் அப்படின்னாலே அங்க வணிகம் மிகவும் செழிப்பாக இருக்கும். நான் தூத்துக்குடியில இருந்து வரேன். தூத்துக்குடியிலிருந்து ஒரு கடல் சார்ந்த பட்டணம். அங்க போர்ட் இருக்கும், ஹார்பர் இருக்கும். அப்ப ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாமே ரொம்ப சுலபமாக நடக்கும். ரோமர்களுடைய ஆட்சியின் கீழ் இந்த பட்டணம் இருந்ததுனாலே ரோமர்கள் தங்களுடைய வணிகத்திற்கு இந்த பட்டணத்தை வெகுவாரியாக பயன்படுத்தினார்கள். இந்த பட்டணத்துக்கு நிறைய போக்குவரத்து, வெளியூர்ல இருந்து ஆள் வருவாங்க, அப்படி எல்லாம் இருக்கு. செல்வ செழிப்பான ஒரு நாடு. சென்னை எப்படி ஒரு பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பட்டணம், அது மாதிரி இதுவும் அப்படிப்பட்ட ஒரு பட்டணம். வணிகம், செல்வம், செழிப்பு எல்லாம் அதோடு சேர்ந்து பாவத்திலும் மிகவும் செழிப்பான ஒரு பட்டணம் கொரிந்து பட்டணம். என்ன 2 முக்கியமான பாவங்கள் நீங்க அதை பார்க்க முடியும் அப்படின்னா, விக்கிரக ஆராதனை, விபச்சாரம். இதை பாவம் என்றே அவர்கள் நினைக்காமல் கண்டுகொள்ளாமல் சர்வ சாதாரணமாக நடக்கும் பாவங்கள். இந்த பட்டணத்துக்கு தான் யார் வரா? பவுல் வராரு. அப்போஸ்தலர் 18:1 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துக்கு அவர் வராரு. உள்ள வந்து அவர் வந்து முதல்ல யூதர்கள் மத்தியில அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யல, அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ளல. எடுத்துக்கிடுவோம். அடுத்து அப்போஸ்தலர் 18:8. கொரிந்தியர் அனைவரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட ஒரு நாடுன்னு அவங்க கிட்ட சொன்னீங்க. கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணம்? பாவம் நிறைந்த பட்டணம். யூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. ஆனா இந்த பாவம் நிறைந்த மக்கள் என்ன செய்யறாங்க? கேட்டு அதுக்கு கொஞ்சம் பேர் இல்லை, கொரிந்தியர் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்நானம் பெறுறாங்க. 11வது வசனம் வாசிப்போமே. பவுல் பேசுவதற்கு எத்தனைப்படுகிறது கலியோன் யூதரை நோக்கி, அங்க ஆதியில 11 தான். அவன் ஒரு வருஷமோ 6 மாதமோ அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ஒரு வருடமும் 6 மாசமும் பவுல் வந்து ஒவ்வொரு இடமா அவர் எத்தனை மைல்ஸ் டிராவல் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது 10,000 மைல் சரியா தெரியல, நான் படிக்கல. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல் தூரம் அவர் கர்த்தருக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, டிராவல் பண்ணி கர்த்தருடைய பணியை அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்படி அவர் வந்து அவ்வளோ
இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு என்ன இருக்குது, நிறைய மயிர் இருக்குது. நிறைய மயிர் எதை காமிக்கும்? வயசு, எக்ஸ்பீரியன்ஸ் அது காட்டும். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு என்னது? வயசு கிறிஸ்டியன் ஏஜ் பாத்தீங்கன்னா 1 year and 6 months தான். இப்போ மழலை இல்லையா? அவ்வளவுதான். மழலை சபை, மழலை கிறிஸ்தவர்கள் நம்மளே அடிக்கடி என்ன செஞ்சிடும்? பாவத்துல விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம். ஆனா அவர்கள் பாவத்துல எழுதுறது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் தான், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதுதான். அவங்க பாவத்துல விழுறாங்கிறது பவுலுக்கு என்ன செய்யுது? கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டவங்க அவர் என்ன செய்யறாரு? சரி என்ன நடக்குது, இவங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் திரும்ப வர்றாரு. ஒரு ஷார்ட் விசிட், அன்பிளான்ட் விசிட் பட் ஷார்ட் விசிட். அது எப்படிப்பட்ட ஒரு விசிட்னு வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:1. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். போதுதான். இப்போ இங்கிலீஷ்ல இதை நம்ம எப்படி வாசிக்கிறோம்னா, for I made up my mind not to make another painful visit to you. painful visit, துக்கம் நிறைந்த ஒரு சந்திப்பு. ஆக்சுவலா அந்த நேரம் பவுல் வந்து கொரிந்து பட்டணத்துக்கு வர வேண்டியது. ஆனா அவர் ரெண்டாவதா பண்ண அந்த ட்ரிப் வந்து அவருக்கு மிகவும் துக்கத்தையும் வலியையும் கவலையையும் வேதனையும் உண்டாக்கினது. அது ஏன் நான் சொல்றேன்? அதனால அவர் சொல்றாரு, நான் திரும்பவும் உங்ககிட்ட வந்து துக்கத்துடனே வர எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் அவருக்கு வந்து அந்த விசிட் பெயின்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, அவர் அந்த இடத்தை சீர்படுத்துவதற்காக வருகிறார். வர நேரத்துல அவருக்கு விரோதமாக ஒரு மனிதன், ஒரு கூட்டம் எழுதுகிறது. அவரை ஏளனமாக பேசுகிறார்கள், அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அவர் வந்ததே யாருக்காக வர்றாரு? அவங்களோட இருக்கிற பிரச்சனைகளை சீர்படுத்த வருகிறார். ஆனால் ஒரிஜினல் கூட்டம் அவருக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறது. அதனால அவர் என்ன சொல்றாரு அந்த லெட்டர்ல? இது வந்து லெட்டர் அப்படிதானே? அவர் லெட்டர் எழுதி அவங்களுக்கு அனுப்புறாரு. அதான் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? மீண்டும் துக்கத்துடனே அவங்க கூட வர விரும்பல. ஆனாலும் அந்த சபையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சோ லெட்டர் மூலமாக நான் அவங்க கிட்ட அந்த காரியங்களை சொல்ல விரும்புறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒரு வாரம் உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லாரிலும் அதிக வாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்போ துக்கம் உண்டாக்கினவன் அப்படின்ற ஒரு டேர்மை பவுல் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பேர் இல்ல, ஊர் இல்ல, வயசு இல்ல, எந்த உறுதி ஒன்றுமே இல்லை. துக்கம் உண்டாக்கினவன் அப்படின்னு இது பண்றாரு. இந்த நிறைய பைபிள் ஸ்டடியில இந்த எடுத்து பார்க்கும்போது துக்கம் உண்டாக்கினவன் அப்படின்ட்டு 2 பர்சன்ஸை முன்னாடி வைக்கிறாங்க. ஒன்று இந்த சபையிலே அவருக்கு விரோதமாக எழுதின மனிதன். இன்னொன்று 1 கொரிந்தியரிலே ஒரு விபச்சார பாவத்திலும் மிகவும் தவறான ஒரு விபச்சார பாவத்திலே ஈடுபட்ட ஒரு மனிதன். ஏன் நான் உங்ககிட்ட இதை சொல்றேன்னா, இதே அதுக்கடுத்த கடைசி வசனம் வாசிக்கல. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை களப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்கு தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவ சந்நிதியில் நம்ம நின்று பேசும்போது துப்புரவாக இருக்கணும், எந்த ஒரு கலப்பும் இருக்கக்கூடாது. அதனால நான் அந்த 2ஐயும் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஆனா எனக்கு கருத்து பேசுகிறது இந்த துக்கம் உண்டாக்கினவன் யாருன்னா பவுலுக்கு விரோதமாக எழுதினவன். ஏன்னா அது இந்த சினாரியோல அப்படி கண்டினியூஸா வர்றதுனால. ஆனாலும் சில வேத வல்லுநர்கள் அது விபச்சார பாவத்தில் ஈடுபட்டவன் தான் பவுலுக்கு அதிக துக்கம் உண்டாக்கினவன் சொல்றதுனால அதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அப்போ இந்த துக்கம் உண்டாக்கினவனை வந்து பவுல் வந்து இந்த இடத்துல எதற்காக பேசுகிறார் அப்படின்றத நம்ம வாசிப்போம். 6வது வசனம். அப்படிப்பட்டவனுக்கு அநேகநாள் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அப்போ பவுல் வந்து முதல் சாப்டர் பூரா இன்ட்ரோடக்ஷன், 2வது சாப்டர் வந்து அவர்தான் அப்பதான் சர்ச்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அவர் டிஸ்கஸ் பண்ண தொடங்குறாரு. சர்ச்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அவர் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவர் துக்கம் உண்டாக்கினவனை பற்றி பேசுகிறார். எதற்காக? அவனை குற்றப்படுத்துவதற்காக, அவனை காயப்படுத்துவதற்காக. இதை வாசிப்போம் 7:8. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ துக்கத்தை உண்டாக்கினவன் அந்த மனிதன். யாருக்கு துக்கம் உண்டாக்கினான்? பவுலுக்கு. ஆனாலும் பவுல் அந்த லெட்டரை எழுதும் போது டைம் எடுத்து அந்த மனிதனுக்காக சில
வார்த்தைகளை பேசுகிறார். துக்கம் உண்டாக்கிட்டாங்க, சரிதான். இப்போ நீங்க எல்லாரும் அவனை ஒதுக்கி வச்சுட்டீங்க, போதும், இதுக்கு மேல அவனுக்கு துக்கம் வேண்டாம். அவனுக்கு 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்றாரு. நம்பர் 1, அந்த வசனங்கள் இருக்கும், மன்னிப்பு. 7:8 இருக்கும். நம்பர் 1 மன்னிப்பு, 2வது ஆறுதல், 3வது அன்பு. நமக்கு யாராவது துன்பம் உண்டாக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மாறலாக அவர்களுக்கு அதிகமாக துக்கம் உண்டாக்கும். ஆனால் பவுல் துக்கம் உண்டாக்கினவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்? மன்னிப்பு, ஆறுதல், அன்பு. கிறிஸ்தவம் என்பது இந்த 3 தூண்களிலே நின்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவன் அப்படின்னா கிறிஸ்துவை கொண்டவர். அந்த கிறிஸ்துவை கொண்டவருக்கு இந்த 3 காரியங்கள் இல்லை என்றால் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுவதற்கு நாம் பார்க்கிறதே அல்ல. இந்த 3 காரியங்களும் உங்களுக்கு முன்பாக ஒரு இன்சிடென்ட் எங்க அப்பா ஷேர் பண்ண ஒரு இன்சிடென்ட் மூலமா நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு டாக்டர் அப்பா, ஒரு டாக்டர் பையன், 2 பேர் இருக்காங்க. அப்பா டாக்டருக்கு வைஃப் இறந்துட்டாங்க. பையன் டாக்டர் தொழிலை கவனித்துக் கொண்டிருக்கிறார். குடும்பம் எல்லாம் இருக்காங்க. ஒரு நாள் அப்பா டாக்டர் வேலைக்கு போக நிறுத்திடுறாரு. அப்படி காலம் சென்று பையன் வந்து ஹாஸ்பிட்டல்ல கவனிக்கிறாங்க. ஒரு நாள் உள்ள நுழையிறாங்க, மருமகா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா மாமா கொஞ்சம் சாப்பாடு வச்சு கொடு அப்படின்னோடனே அவங்க சும்மா தானே நீங்க இருக்கீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வாரேன் அப்படின்னோடனே அவருடைய இருதயம் என்ன செஞ்சது? புண்பட்டு போயிருது, காலப்பட்டு போயிருது. உடனே அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா தற்கொலை செய்து கொள்கிறார். இதை அறிந்த தெரிந்த அந்த மகன் மருத்துவர்கள் இருதயம் மிகவும் வேதனைப்படுது. வேதனைக்குள்ளேயே இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் போறதை நிறுத்திடுறாரு. பல மக்கள் அவரோட பேசுறாங்க, அவருடைய இருதயம் என்ன செய்யல, மாறவே இல்லை. ஒரு நாள் அவரும் தன் தகவல் வழியிலேயே தற்கொலை செய்து மறுத்து விடுகிறார். இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஹாஸ்பிட்டல் கம்ப்ளீட்டா அபாண்டன் ஆயிடுது. அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆண் துணை இல்லை. அந்த பெண் கூறிய ஒரு ஒற்றை வார்த்தையினாலே அந்த முழு குடும்பமும் உருக்குலைந்து போய் நின்று விடுகிறது. அந்த பெண் தனி மனுஷியாக அந்த 2 பிள்ளைகளையும் வளர்த்திருக்கிறார். எனக்கு யூஸ்வலா எல்லாருக்கும் டக்குனு சொன்ன உடனே அந்த பொண்ணு இப்படி பேசிக்க கூடாது அப்படின்னு தோணும். ஆனா நானும் ஒரு பொண்ணு தானே, அப்ப எனக்கு வந்து ரொம்ப அந்த லேடிக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு மட்டும் அந்த மனிதன் அந்த ஹஸ்பண்ட் வந்து நடந்துச்சுமா, நீ வேணும்னு செய்யல, நீ தெரியாம செஞ்சுட்ட, நான் உன்னை மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் மன்னித்து அந்த மகளுக்கு ஆறுதல் செய்து அந்த மகளிடத்திலே அன்பை செலுத்தி இருந்தார் என்றால் அந்த மருத்துவர், ஒரு மருத்துவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அவரோட முழு சமூகத்திற்கும் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம். அவர் அந்த சமூகத்திலே ஒரு பெரிய ஒரு பொசிஷன் வந்திருப்பாரு. எத்தனையோ பேருடைய நோய்களை தீர்த்திருந்திருப்பாரு. அந்த குடும்பமும் வளர்ந்து பெருகி இருக்கும். நாளைக்கு அவர் பையனும் டாக்டரா இருக்கலாம், அவரும் அந்த வழியில நடந்துக்கிறார். அந்த மன்னிக்கும் குணம் ஒரு கணவனிடத்திலே காணப்படாததுனாலே அந்த முழு குடும்பமும் என்ன செஞ்சிருச்சு? உருக்குலைந்து அழிந்து போனது. Christ came to this world to forgive our sins. மெயினான கிறிஸ்டியானிட்டி என்ன தெரியுமா? forgiveness. அந்த forgiveness நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? காணப்படும். இந்த செய்தி நான் எடுக்கும்போது நிறைய ஸ்டடி ரெஃபர் பண்ணும்போது எல்லாமே டாபிக் எடுத்தவங்க இந்த சப்ஜெக்ட் என்ன அதிகாரத்துக்கு என்ன இருக்குன்னா சர்ச் டிசிப்ளின், சபை ஒழுக்கம். நான் உங்ககிட்ட சொல்றேன், சபை ஒழுக்கம் வர்றதுக்கு நம்ம ரொம்ப பெரிய இதா வரல. ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தின் ஒழுக்கத்தை நாம் பார்ப்போம். குடும்பத்திலே ஒழுக்கம் காணப்பட வேண்டும் என்றால், குடும்பத்திலே வளர்ச்சி காண வேண்டும் என்றால், குடும்பத்திலே மன்னிக்கும் தன்மை இருக்கணும். இன்னைக்கு இந்த வருஷத்துல கடைசியில் நம்ம இருக்கிறோம். முக்கியமா இன்னைக்கு கணவன் மனைவி இருக்கிற மன்னிப்பு பணிக்கு கூட உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயமா ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன். என் பையனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன, அவ ஏதோ சொன்னா, நான் இந்த ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன். கடைசியில் ஏதோ ஒரு குழந்தை ஆயிடுச்சு. உடனே என்ன ஆயிடுச்சு? திட்டுறேன் அவனை 2 நிமிஷத்துக்கு கண்டினியூஸா திட்டுறேன். வீட்டுக்குள்ள வச்சு திட்டுறேன், அப்புறம் வெளியே திட்டுறேன். அப்படி பிள்ளை பாவம் கிளம்பி அப்புறம் டேபிள் டென்னிஸ் கிளாஸ்க்கு போயிட்டான். தமிழ் கிளம்பா நான் உள்ள வரேன், ஆவியில வந்து ரெடி கொடுத்துட்டா, நீ உன் மகனிடத்துல பேசியது தவறு, நீ அவங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பயந்த மன்னிப்பு கேட்கணுமா? உடனே அவன் 2 மணி நேரம் அவங்க கிட்ட வர்றதுக்கு அந்த 2 மணி நேரத்துக்குள்ள என் மைண்டுக்குள்ள நான் அவ்வளவு ரிஹர்சல் பண்றேன். எப்படி மன்னிப்பு கேட்க, ஐ எம் சாரின்னு சொல்லவா, என்னை மன்னித்து கொள் அப்படின்னு சொல்லவா அப்படின்னு என் மைண்டுக்குள்ள அவ்வளவு ரிஹர்சல். அப்போ ஒரு திட்டத்துக்கு ரிஹர்சலே கிடையாது, அது பாட்டுக்கு வார்த்தை வருது. ஆனா அந்த மன்னிப்பு கேட்க எனக்கு நான் சுமந்த
நாம் வளர்த்த பிள்ளை, நாம் பெற்ற பிள்ளை, ஆனா எவ்வளவு தயவு பார்த்தீங்களா? அதுதான் அந்த மன்னிக்கிறதுல ஒரு பிரச்சனை. அதனாலதான் நிறைய இடங்களிலே அந்த மன்னிப்பு என்பது வர மாட்டேங்குது. கரெக்டா உள்ள வந்தா தள்ளி அம்மா மன்னிச்சுக்கோ, உடனே செஞ்சுட்டான். ஆமா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. எவ்வளவு அழகா அவன் மன்னிப்பை வழங்கினான் அப்படின்றத கேட்டு உடனே அவன் சகஜமா பேச ஆரம்பிச்சான். அந்த காரியம் பின்னோடு போயிருந்தது. மன்னிப்பை கேட்பதிலே நாம் தீவிரமா இருக்கிற போது மன்னிப்பை வழங்குவதில் நாம் அதிகமாக தீவிரமாகணும். ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் நான் அதை ஒரு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஒரு நாள் பேப்பர் வாசிக்கிறேன். கணவன் மனைவி 2 குழந்தைகள். அந்த கணவன் குடிப்பழக்கம் இல்லாதவர். ஆனா அந்த நாளிலே குடித்து விட்டு வீட்டுக்கு வருகிறார். வர்ற சூழ்நிலையில அந்த மனைவிக்கு சரியான கோபம். இனிமேல் நான் அவங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு அந்த லேடி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. உடனே அவர் பின்னாடி போய் மன்னிச்சுக்கோ கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவர் என்ன சொல்லிடுறாரு, சின்ன பிள்ளையோட சைக்கிளை இழுத்து போட்டு நீ மட்டும் என்னை மன்னிக்கலைன்னா நான் தூக்கிட்டு இறந்து விடுவேன். அப்பவும் அந்த லேடி என்ன செய்யல, கண்டிப்பா குளிக்க போயிட்டாங்க. அம்மா குளித்து விட்டு வெளியே வந்தால் கணவன் தூக்கிலே தொங்கிட்டு இருக்காரு. என்னன்னா அந்த சைக்கிள், சின்ன பிள்ளைக்கு சைக்கிள் உங்களுக்கு தெரியலையா, பேலன்ஸ் போய் போயிருக்கு. ஒரு மன்னிப்பு பழக்கம் நம்மிடத்துல பெண் லைஃப் லாங் அந்த லேடிக்கு அது குற்றலா இருக்கும். லைஃப் லாங் அது வேதனையாக இருக்கும். உங்ககிட்ட ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதை அவங்களுக்கு ஈஸியா வழங்குது. பவுல் இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மனிதன் தன் பாவத்தை உணர்ந்து விட்டார் ஐயா, எளிய நீங்க வெளியில ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அந்த மனுஷன் மன்னிக்கப்பா, அந்த மனுஷனுக்கு அன்பு செலுத்துதப்பா, அந்த மனுஷனுக்கு ஆதரவு செலுத்துதப்பா அப்படின்னு என்ன சொல்றாரு பவுல். அந்த மனிதனுக்காக பகிர்ந்து பேசுகிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த காலமும் நேரமும் ஃபாஸ்டா ஓடும். நேற்று கூட ஒருத்தவங்க கூட பேசும்போது கர்த்தருடைய பார்வையை ஒரு ஆண்டு ஒரு நிமிடத்தை போல அவர் அவ்வளவு தூரம் ஃபாஸ்டா ஓடிடும். இன்னைக்கு இங்க இருக்கிறோம்னால எங்க இருக்கோம் எப்படி இருக்கோம் ஒண்ணுமே நம்மளால சொல்ல முடியாது. அன்பை வளர்த்து கொள்ளுங்கள், அன்பை பெருக்கிக் கொள்ளுங்கள். அப்பதான் கிறிஸ்தவன் அப்படின்ற வார்த்தைக்கு முழுமையான ஒரு அர்த்தம் நம்மிடத்தில் காணப்படும். அடுத்து நம்ம இந்த ஒரு இதை நம்ம படிச்சிட்டோம். அடுத்ததாக இந்த அதிகாரத்திலே இந்த கண்டிப்பா 11 வாசிக்கிறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதவர்களுக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரம் என்று பவுல் இந்த இடத்தில் எடுத்துரைப்பது மன்னியாமை, மன்னிக்காத காரணம். நான் உங்ககிட்ட நிறைய இன்சிடென்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டே இருக்கும் பொழுது மன்னிக்காம இருந்த இடங்களிலே, மன்னிப்பு கிடைக்காத இடங்களிலே குடும்பங்கள் உடைந்ததை நான் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைத்தேன். Unforgiveness is a scheme of Satan. சாத்தான் மன்னிக்காம இருக்கிறது என்ன பெரிய தப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அதை வைத்தே சாத்தான் குடும்பங்களை உடைத்து விடுவான். அந்த unforgiveness அவன் ஒரு தந்திரமாக பயன்படுத்தி உங்கள் உள்ளத்திற்குள்ளேயும் குடும்பத்திற்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் நுழைந்து விடுவான். அதனால உங்ககிட்ட மன்னிப்பு இல்லைன்னா அது சாத்தானுடைய தந்திரோடு நீங்க என்ன செஞ்சிடணும், உடனே புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த இன்சிடென்ட் நான் கூட ஷேர் பண்ணி அடுத்த ஒரு காரியத்துக்காக வசனம் 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி செய்யப்படி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவு வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் கூட மன்னியுங்கள் ஆங்கிலத்திலே மீண்டும் ஒரு முறை வாசிக்க வாஞ்சிக்கிறேன். Thanks be to God who always leads us as captives in Christ's triumphal procession and uses us to spread the aroma of the knowledge of Him everywhere. இந்த 2 வசனங்கள் ஆங்கிலம் தமிழ் ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன வாக்கியம் மட்டும் மாறுபடுது. அது என்ன அப்படின்னா Christ triumphal procession, கிறிஸ்துவின் வெற்றி பவனி. நான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன், அகாயா கிரீஸ் தேசத்தை அட்டாச் ஆகிருக்கிற ஒரு ஸ்டேட் அப்படின்ட்டு. இந்த லெட்டரை பவுல் கிரேக்க மொழியில எழுதுகிறார். எந்த மொழியில எழுதுகிறாரு? கிரேக்க மொழியில எழுதுகிறாரு. கிரேக் வெர்ஷன்ல இருந்து இங்கிலீஷ்க்கு மாற இங்க நான் வாசிச்சப்போ leading us as captives in triumph அப்படிங்கறத வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்படும் போது அந்த பவனி என்ற வார்த்தை, வெற்றி பவனி என்ற வார்த்தை விடுபடுது.
எதற்காக நான் இதை சொல்றேன்னு அவங்க சொல்றேன். இந்த வசனத்தை எழுதும் பொழுது இந்த கிறிஸ்துவின் வெற்றி பவனி என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன். இந்த இடத்தை ஆளுகை செய்வது அந்த சிச்சுவேஷன்ல ரோமர்கள் இல்லையா? ரோமர்களுக்கு ஒரு விசேஷமா ஒரு பழக்கம் இருந்தது. ரோமர்கள் படையெடுத்து ஒரு நாட்டுக்கு போனாங்கன்னா யாருடைய தலைமையில போவாங்க? படை தலைமையின் தலைமையில போவாங்க. போயிட்டு வெற்றி கொண்டு திரும்ப வந்துடுவாங்க, ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு நாள் அந்த படை தளபதியை ஆனர் பண்ணுறதுக்கு, அவரை கௌரவிக்கிறதுக்காக ஒரு பவனி நடத்துவாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரையம்ப். ரோம உலகத்திலே ஒரு மிகவும் பிரசித்தியான ஒரு காரியம். இன்னைக்கு நமக்கு எந்த இடத்துல எதுனாலும் நம்ம கையில என்ன இருக்கு? போன் இருக்கு, டிவி இருக்குது, பேப்பர் இருக்குது, கம்ப்யூட்டர், லேப்டாப், ஐபேட், சகலமான கேட்ஜெட்ஸ் நம்ம கையில் இருக்குது. இந்த அவர் எழுதுகிற இந்த இது வந்து 52 AD, கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பாக 52. ஸோ அரௌண்ட் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. அப்போ அந்த டைம்ல இது எதுவுமே என்ன செய்யாது, கிடையாது. அப்போ இந்த ட்ரையம்பை பார்க்கறதுக்கு எத்தனையோ மக்கள் ரொம்ப வாஞ்சிப்பாங்களாம். இந்த ட்ரையம்ப் அப்படின்றது என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன். படை தலைவியோட தலைமையில நடக்கும். ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கன்னா அந்த ப்ரொஃபஷன்ல அந்த பவனியை யார் வருவாங்கன்னா அரசு அதிகாரிகள். அவங்களுக்கு பின்பாக கீழ பவனி, இந்த தம்பு, அப்புறம் ட்ரம்பெட்டு, ஹார்ப்பு எல்லாத்தையும் வச்சு ஒரு கீத பவனி. அவங்களுக்கு பின்பாக யார் வருவாங்கன்னா அந்த தேசத்துல இருந்து பொக்கிஷமாக கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? தங்கம், வைரம், அந்த இடத்துல இருக்கிற விசேஷமான கலைநயமான பொருட்கள், அது அடுத்த லெவலில் வரும். இதெல்லாம் நீங்க என் கூட என்ன செய்யணும்னா இமேஜின் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் யார் வருவா? அதிகாரிகள் நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கீத பவனி, அதுக்கப்புறம் அந்த பொக்கிஷங்கள், அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா கப்பல்கள்லாம், அதை அப்படியே கொண்டு வர முடியாது. அதனால குட்டியா ஒரு மாடல் மாதிரி செய்வாங்க. அது அடுத்து வரும். அதுக்கப்புறம் ஆசாரியர்கள், வழியில் போகக்கூடிய அந்த கிடா, அந்த புல்லு எல்லாம். அதுக்கு பின்பாக சிறை பிடித்து கொண்டு வரப்பட்ட மக்கள், ராஜகுமாரர்கள், அவங்களுக்கு பின்னாடி யார் தலைமை ஏற்று வருவாங்கன்னா படை தளபதி. இந்த படை தளபதியோட தலைமையில அவ்வளோ அழகா இருக்குமா. ஒரு ரோம ப்ரொவின்ஸ்ல இருக்கிற ஒரு மனிதனும் தன் வாழ்நாளிலே ஒரு வெற்றி பவனியால் அவன் கண்டுவிட்டால் அவன் மிகவும் சாதி பெற்றவன் என்று அவன் கருதி விடுவான். அவ்வளோ ஒரு ஜனம் கூட்டம் இந்த ட்ரையம்பை பார்த்து நிற்குமா. இந்த ட்ரையம்பை மனசுல வச்சுதான் 14வது வசனம் நான் திரும்ப வாசிக்கிறேன். Thanks be to God who always leads us as captives in Christ's procession. தமிழ்ல நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சேர்க்கப்பட்டு எல்லா இடங்களிலேயும் உங்களை கொண்டு அவரை அறிந்து அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறது என்று ஸ்தோத்திரம். இந்த பவனியில வரும்போது எல்லாருடைய கண்களில் யார்கள் இருக்கும்? இந்த முழு மக்கள் மேலே இருக்கு. பவுல் இந்த வசனத்தை எழுதும்போது கிறிஸ்துவை அந்த படை தளபதியின் இடத்திலே வைக்கிறார். நாம் எல்லாரும் இந்த கிறிஸ்துவின் வெற்றி பவனியிலே மக்களாக இருக்கிறோம். நான் கிட்ட சொன்னேன், அந்த பவனியில கிறிஸ்துவ படை தளபதிக்கு முன்பாக யார் இருப்பாங்க? சிறைபிடித்துக் கொண்டு வரப்பட்டுள்ள மக்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல பாவத்தில் இருந்தோம், எதிரியின் கையில் இருந்தோம். நம்மை கிறிஸ்து விடுவித்து அவர் பக்கத்திலே வைத்திருக்கிறார். எல்லாரும் தூரமா இருக்கிறாங்க. ஆனால் சிறைபிடித்துக் கொண்டு வரப்பட்ட மக்களோ கிறிஸ்துவின் பக்கத்திலே, படை தளபதியின் பக்கத்திலே இருக்கிறார். இன்னைக்கு நாம் அந்த பவனியிலே ஒரு மனுஷியாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவிலே கூட வீர நடை நாம் போடுகிறோம். எங்க அப்பா 2000 ரட்சிக்கப்பட்டாங்க. 23 years ஆச்சு. அப்போ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, எங்க அப்பா எங்க வீட்டுல ஒரு கேசட், இந்த கேசட்னா இப்ப யாருமே நிறைய பேர் தெரியல, ஆடியோ கேசட் போட்டா பாட்டு வரும். அதுல ஃபுல்லா சினிமா பாடல்கள் இருக்கும். அப்பா ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கேசட் எல்லாத்தையும் எடுத்து தூர தூக்கி போட்டுட்டாங்க. போட்டுட்டு எங்க அப்பாவும் இணைந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபாதர் பாட்டு, சாரா மங்கோஜி பாட்டு, ஹேமா பாட்டு போட்டி போட்டு 2 பேரும் கேசட் போடுவாங்க. காலையில 7 மணி ஆயிடுச்சுன்னா எங்க வீட்டுல ரேடியோ சர்வீஸ் தொடங்கிடும். போட்டாங்கன்னா பாட்டு வீடு பூரா கேட்கும். அந்த பாட்டு நான் அந்த நேரம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கிளம்புற நேரம். பாடல் பாட்டுல அவர் ஊழியத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார். ஊழியர் நான் சேர்ந்து பாடுறேன், எல்லா பாட்டையும் சேர்ந்து பாடுறேன். ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்திரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்திரையா. இந்த பாட்டுலாம் இந்த லைன் வரும்போது பாட மாட்டேன். நம்ம எங்க ஊழியம் செய்யறோம்,
நம்ம ஒண்ணுமே செய்யலையே, ஸ்கூலுக்கு போறோம் வரோம், காலேஜுக்கு போறோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த லைன்ஸ் எல்லாம் என்ன செய்ய மாட்டேன், பாடவே மாட்டேன். நான் இந்த வசனத்தை எடுக்கும்போது கர்த்தர் எனக்கு இந்த சம்பவத்தை நினைவு கொண்டு ஏன் அப்படின்னா, ஓடி ஓடி உழைப்பவர்கள் மாத்திரம் ஊழியக்காரர்கள் அல்ல, கிறிஸ்துவின் வெற்றி பவனியை நடந்து அவருடைய அறிவின் வாசனையை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்லும் ஒவ்வொருவரும் ஊழியக்காரன் தான், ஊழியக்காரன் தான். ஹல்லேலூயா. இங்க உட்கார்ந்திருக்கிறவங்க எல்லாரும் கனமான ஊழியம் செய்யுங்க அப்படித்தானே? நீங்க கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் வார்த்தையை இந்த உலகத்திற்கு நீங்கள் கொடுத்த உங்க லைஃபே டெஸ்டிமோனி டு காட். நீங்க அந்த வசனத்தை இன்னொரு வாசிக்கிறீங்களா? 14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அறிவின் வாசனையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, இது ஒரு கனமான ஊழியம் இல்லையா? அவருடைய வார்த்தையை இந்த உலகத்துக்கு நம்முடைய வேர்ட்ஸ், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றின் மூலமாக நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவை இந்த உலகத்துக்கு நாம் வாசனையாக சொல்லிக் கொடுக்கிறோம். நல்ல வாசனைங்கிறது எங்களுக்கு நீங்க சொல்லுங்க, ஒரு நல்ல ஒரு பிளசண்டான ஒரு ஸ்மெல். அப்ப நம்ம தவறு செய்தால் அந்த வாசனை ஏதாவது மாறிவிடும், வாழையாக மாறிவிடும். கர்த்தர் நம்மை அவருடைய வெற்றி கவனியை வைத்திருப்பது அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவதற்கு தானே மாத்திரமல்ல, வாழையை வெளிப்படுத்துவதற்காக அல்ல. இந்த வாழையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, we are near Christ. கிறிஸ்துவின் அருகில் நாம் இருக்கிறோம். அந்த வாழையிலே இந்த உலகமே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனை ஜாக்கிரதையாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு டைம்ல நல்ல இது பார்ப்பேன், நல்ல டிவி பார்ப்பேன். பிள்ளைங்க போனாங்கனாலே டிவி போட்டு உட்காந்துருவேன். அதுதான் என்னுடைய காரியம். அப்போ அடிக்கடி நான் இதை ரொம்ப நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னுடைய வாழ்வு காலத்திலிருந்து கர்த்தர் என்னோட பேசிக்கொண்டே இருப்பார். நான் வசனத்தை எடுக்கல, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். நான் என்னோட வாழ்வு பிராயத்துல 2 வசனம் எழுதி என்னோட ரூம்ல ஒட்டி வச்சிருக்கேன். ஒன்னு ப்ராவர்ப்ஸ் 3:4 and 5, இன்னொரு இந்த வசனம். ஒரு நாள் பேப்பர்ல அந்த ஆடி 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 என்ன செய்வேன், என் முகத்தை அந்த வசனத்துக்கு என் முகத்தை நான் திரும்ப மாட்டேன், இப்படி திரும்பி உட்காந்துருக்கேன். ஒரு நாள் என்னாச்சு, காற்றுல அடிபட்டு அந்த பேப்பர் கீழே விழுந்துருச்சு. சரி, அதுவே விழுந்துருச்சு, திரும்ப ஒட்ட வேண்டாம், நான் ஒட்டல. என்னிடத்துல இருந்த பெரிய ஒரு குற்றம் இருந்தது, அதிகமாக தொலைக்காட்சியை பார்ப்பது. ஆனால் என்னால் அந்த பழக்கத்தை விட்டு விடவே முடியல. ஒரு நாள் ஒரு செய்தி மூலமாக கர்த்தர் என்னோட இடைப்பட்ட அந்த வசனத்தின் மூலமாக பிரசங்கி 11:1 நினைக்கிறேன், அந்த பரிமள தைலம் பற்றி ஒரு பிரசங்கி 10:1 பிரியமானவர்களே, பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாளை கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் நலத்திலும் வெளிப்பற்றவரை சொற்ப மதியினும் அப்படியே செய்யும். என்னுடைய சிஸ்டர்-இன்-லா, என்னோட ஹஸ்பண்டுடைய அக்கா உடைய செய்தியின் மூலமாக தேவன் இந்த வார்த்தையோடு என்னோட மிகவும் வெளிப்பட்டார். பரிமள தைலம்ன்றது மிகவும் காஸ்ட்லியான ஒரு காரியம் இல்லையா? அது ஒரு செத்தை எங்க மாமனார் ரீசெண்டா அவங்க நினைச்சு போனாங்க. நானே ஈரில் தான் தூக்கி போட்டு நான் சாப்பிடுவேன், பெரிய கஷ்டம் இல்லை. எங்க மாமா ஈரி தான் அவங்க அந்த இடத்தையே இல்லை பண்ணியிருக்கும், அவ்வளோ மாமா இருப்பாங்க. அப்போ அந்த பரிமள தைலத்தை ஒரு செத்தை என்ன செய்யுது, கெட்டு போக செஞ்சுது. அப்ப நான் இந்த வார்த்தையை கேட்டதுக்கு சரி இனிமேல் நான் பார்க்க மாட்டேன், நான் இந்த ஓடிடி தளங்களிலே இருக்கிற காரியங்களை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து கொஞ்ச நாள் ஒழுங்காரு. அப்புறம் ஒரு நாள் என் பையன் டக்குனு கதவு திறந்து வச்சான். சும்மா நீங்க பார்க்க மாட்டேங்கன்னு என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஷோ தம்பி மன்னிச்சுக்கோவா, இனிமேல் நான் பார்க்க மாட்டேன். இந்த உலகம் என் செயலை உலகம் பார்க்கிறதோ இல்லையோ என் பிள்ளைய பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அது ஒரு வகையில் நன்மை தான். ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா? டக்குனு கேட்பான், சொன்னீங்க என்ன வார்த்தையில மாற்றமாமா அப்படின்னு சொன்னா, இனிமே நம்ம பார்க்க மாட்டேன். அப்பப்போ கதவை திறந்து பார்ப்பான், என்ன பார்க்குறீங்க, சரி சமையல் பார்க்குறேன், இப்போ ரொம்ப செய்ய மாட்டேன் ஆனால் பார்ப்பேன், சாப்பிட சொல்லிடுவான், செய்ய மாட்டேங்க ஆனால் பார்ப்பீங்க அப்படின்னு. ஆனால் குற்றம் சொல்ல மாட்டான், சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ கர்த்தர் இந்த வெற்றி பவனிலே நான் என்னை ஒரு அங்கமாக நான் கருதுகிறேன். என்னுடைய காரியங்களை தேவன் பார்த்து
பார்க்கிறார், இந்த உலகமும் பார்க்கிறது. என்னுடைய காரியங்களை மாத்திரமல்ல, என் கண்ணீரையும் தேவன் காண்கின்றார், என் வியாகுலத்தையும் தேவன் காண்கின்றார். உன் கண்ணீரை நான் துருத்தியிலே வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் நம்முடைய காரியங்களை நடப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. நான் தினம் கோயிலுக்கு வந்துருப்பா, நான் தினம் ஜெபிக்கிறேன்ப்பா, நான் தினம் எழுத வாசிக்கிறேன்ப்பா, நான் எல்லாமே உங்களுக்கு பிரியமானப்பா வாழ்கிறேன், ஏன்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நீங்க கட்டத்தை கேட்கலாம். உங்களுடைய காரியங்களை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. உங்களுக்கு இருக்கிற விசுவாசங்களை நீங்கள் வளருங்கள், உங்களுக்கு இருக்கிற பக்தியை நீங்கள் வளருங்கள், உங்களுக்கு இருக்கிற பரிசுத்தங்களை நீங்கள் நெறியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சிறையில் போய் மாற்றி அவரோட கூட கேப்டன்ஸா நடக்கிற நீங்கள் அவரோட கூட சேனை அதிபர்களாக அவரோட நடப்பீர்கள், வெற்றி நடை போடுவீர்கள். வருகிற ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கணும்னு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபம் செய்து முடிக்க வாசிக்கிறேன். ஸ்தோத்திரத்தை ஆண்டவரே துதிக்கிறேன். அப்பா, அப்பா நீர் நல்லவர், ராஜா நீர் பெரியவர், நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் நீர் இருக்கிறீர் சுவாமி. அப்பா நான் உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா இந்த வார்த்தையை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உண்டு மரியாதை நான் பேதையாள் தான் என்னை கொண்டு ஆண்டவரே இந்த அருமையான பிள்ளைகளுக்கு ஒரு சில வார்த்தைகளை பேச என் தேவன் கொடுத்த இந்த பெரிய சாத்தியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கிறிஸ்துவின் வெற்றி பவனியிலே உங்களோடு கூட நாங்கள் ஆண்டவரே பயணிக்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டு பிள்ளைகள் பரிசுத்தத்திலே நெருங்கியிருக்கும், விசுவாசத்திலே நெருங்கியிருக்கும் ஆண்டவரே, வேதத்தை வாசிப்பதில் நெருங்கியிருக்கும் ஆண்டவரே. அப்போ உங்களுடைய பிள்ளைகள் வளரட்டுமே சுவாமி. பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிறீர்கள், என் துக்கத்தை காண்கிறீர்கள், இந்த பாடுகளுக்கு எண்ணிக்கை விடுதலை இந்த பிள்ளைகளுடைய இயக்கத்தையும் நீர் காண்கிறீர்கள். அப்பா நீர் நன்மை செய்த தேவனாகவே இருக்கிறீர்கள். வருகிற ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக வெற்றியின் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்வோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. I pray that it will be victors in Christ. I pray that it will be victors in Christ. அவர்கள் வெற்றியை எடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும். யோவான் விசி Christ is my battle. அப்பா நீங்களுக்கு வெற்றி கொடுக்கும் தேவன் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, ஜெயம் எடுக்க ஆசீர்வாதங்களை பிள்ளைகளை கிருபை செய்கிறது. உங்களுடைய கருணையை நான் ஒவ்வொருவரை தாழ்த்துகிறேன். எல்லாவற்றும் அவர்கள் வாழ்வு செய்திருக்கிறது. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காசை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் வளர்த்திருக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு திருமண பாக்கியத்துக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை நல்ல ஒரு திருமண பாக்கியத்தை தாரும் ஐயா. அப்ப குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தவர்களை மிகவும் ஆண்டவரே. இம்மட்டு வழிநடத்தி வந்தது போல நீ நடத்தும். ஒவ்வொருவரையும் நேர்மையாக உடைய கரணையை தாழ்த்தி போடுகிறேன். நீர் ஆசீர்வதித்து துதி கனம் மகிமையெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே சொல்லும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.